அருமையான மக்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துலையும் வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். வெல்கம் டு மை சேனல். சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ல கொஞ்ச நேரம் உங்கள் குழந்தைகளை திட்டி வளருங்கள் அப்படிங்கிற தலைப்புல, தாயின் கண்ணீரை விட தந்தையின் திட்டல் மேலானது அப்படின்னு அப்படிங்கிற சோமசுந்தரம் அவர்கள், ஒரு புகழ்பெற்ற தமிழ் பத்திரிகையாளர், சிந்தனையாளர் சொல்கின்றார். உங்கள் குழந்தைகளை திட்டி வளருங்கள் என்று அவர் சொல்கின்றார். அவர் எழுதிய கட்டுரையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, திட்டுதல் என்பது தண்டனை அல்ல, அது வழிகாட்டுதல் என்று சொல்லியிருக்கின்றார். நிறைய பெற்றோர்கள் என்னுடைய குழந்தைகளை திட்டவே மாட்டேன், அவ அழுறா, ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க கண்டிக்காம திட்டாம அந்த குழந்தைகளை வளர்த்து அவர்களை ஒரு தவறான பாதைக்கு அனுப்பி. இப்போ நம்ம எடுத்துக்காட்டா ஒரு சில காரியத்தை சொல்றேன். அவருடைய ஒரு நிறைய குழந்தைகள் உள்ள வீட்டினிலே அந்த குழந்தைகள் நிறைய திட்டு வாங்கி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயித்திருக்கிறதே நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். கவனிச்சிருக்கீங்களா? நிறைய வீட்டில் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அந்த வீட்டில் பாருங்க, நல்லா அந்த குழந்தைகளை நல்லா பெற்றோர் நல்லா ஏசுவாங்க. கிராமப்புறத்துக்கு பார்த்தீங்கன்னா மடத்தனமா ஏசுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த திட்டுக்களை வாங்கி அந்த நிறைய இடங்களை அவமானப்பட்டு நிறைய அனுபவங்களை பெற்று அந்த பிள்ளைகள் மன வலிமை உடையவங்களா ஆயிடுறாங்க. இதுதான் அது சொல்லப்படும். சரிங்களா? இப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, திட்ட வேண்டிய இடங்களில் கண்டிப்பாக நம்ம திட்டி வளர்க்கணும். அப்படி திட்டி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைகளின் மனமானது வலிமை பெறுகிறது. இப்போ உண்மையான பாசம் அப்படிங்கிறது குழந்தைய திட்டுறதுனால அவனுடைய எதிர்காலத்துக்கு நம்ம நல்லது செய்யறோம் அப்படிங்கிறதான் இதற்கு பொருள்படும்படியாக சோமசுந்தரம் அவர்கள் தெளிவாக எழுதியிருக்காரு. அப்போ இப்போ ஒரு தவறை நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை ஒரு தவறு செஞ்சுட்டான் அப்படின்னா அவங்கள நீ செஞ்சது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நீ செஞ்சது ரொம்ப மோசம்டா, இது பெரிய தப்புடா அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது. அந்த குழந்தைகளை ஒரு நல்ல திட்டலின் மூலமாக நம்ம அந்த குழந்தைகளோட மனதை வலிமைப்படுத்த முடியும். இப்போ இது பிராக்டிகலா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்படி நம்ம வீட்டில் கண்டிப்புடன் நல்லா ஓரளவுக்கு நல்லா திட்டி மன வலிமை பெற்ற பிள்ளைங்கள் வெளியிடத்துக்கு நம்ம வெளியிடத்துக்கு அனுப்பப்படும் பொழுது, ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்குள்ள இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம், யாராவது ஒருத்தங்க அந்த குழந்தையோடைய மனசை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை அதை ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கான்செப்ட். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் என்னைய திட்டாங்க, ஆசிரியர் என்னை ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலன்னு சொல்லி என்னை திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒரே அழுக. இது எதை பிரதிபலிக்கிறது? ஒரு சாதாரண விஷயத்தை கூட அந்த குழந்தைகளால ஜீரணிக்க முடியல அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறது. மனதுல வலிமை இல்லை அப்படிங்கிறது வெளித்தெரிய வருகிறது. அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க பெற்றோர்களே. பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் தான், சரியா? அறிவுரை அல்ல, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். நம்முடைய குழந்தைகளை நல்ல விஷயத்துக்காக நம்ம திட்டி வளர்க்கணும். அதுக்காக மடத்தனமா திட்டி வளர்க்கறது அப்படி இல்லை. திட்ட வேண்டிய இடத்துல நம்ம திட்டி அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும். அப்பதான் அந்த பிள்ளையோட மனசு வலுப்பெறும். வலுப்பெற்றுச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த குழந்தைங்க வெளியெடுத்து போவாங்க. ஒருவேளை பெண் குழந்தைகளா இருந்தாச்சுன்னா அந்த மாமனார் மாமியார் விட்டு போவாங்க. அதுல நடக்கிற சின்ன சின்ன அந்த உரையாடல்கள், திட்டல்கள், இதுல அந்த பிள்ளைக்கு மனசுல ஒரு வலிமை ஏற்படும். அவங்க எல்லா இடத்துலையும் சமாளிச்சுவாங்க அப்படிங்கிறது தானே கான்செப்ட். நான் சொன்னது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.